1000 காளியம்மனின் ரகசியம் தெரியுமா? கலிங்க அரசர் நாட்டு நலனுக்காக காளியை 1000 பொருட்களால் வழிபட்டார். ஒரு நாள் வழிபாட்டு பொருட்கள் இல்லாமல் திகைத்த அரசரிடம் திருமலை ராயன்பட்டின மக்கள் எங்களை படையிடுங்கள் என்றனர். இதனால் நெகிழ்ந்த காளி மன்னனின் கனவில் தோன்றி அம்மக்களுக்காக திருமலை ராயன்பட்டினத்தில் கோயில் கொள்வதாகவும் அதனால் உன் இறுதி காலத்தில் தன்னை பேழையில் வைத்து கடலில் விடுமாறும் கூற மன்னனும் அவ்வாறே செய்தார். பெட்டி ஆற்றில் மிதந்து திருமலை ராயன்பட்டினம் கரை வந்தது. புதையல் என மக்கள் வலை வீசினாலும் யாருக்கும் அகப்படவில்லை. இந்நிலையில் செங்குந்த குல பெரியவரின் கனவில் தோன்றிய அன்னை, நான் கடலில் தவழ்கிறேன், என்னை கொண்டு வந்து வழிபடுங்கள் என்றார். விடிந்ததும் அவர் அம்மன் பேழையை கடலில் இருந்து எடுத்து மணிப்பீடத்தில் வைத்து வழிபட்டார். பக்தர்கள் திரண்டனர். பின் பேழையை திறந்து ஓலையில் இருந்த பூஜை முறையை அறிந்து வழிபட்டனர். ஆயிரங்காளி அம்மன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் எழுந்தருள்வார். ராஜசோழீஸ்வரர் கோயிலில் இருந்து கொண்டு வரும் 1000 சீர்வரிசை பொருட்களால் பூஜித்து அம்மனை மீண்டும் பேழையில் வைப்பர். பெட்டியில் இருக்கும் மஞ்சள் எலுமிச்சை 5 வருடம் கெடாதது. அன்னையின் அருள். அடுத்த தரிசனம் 2027 வைகாசி வளர்பிறையில் நடைபெறும்.